நண்பர்களே, அறுபடை வீடு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்கோம். ஓம் முருகா, ஓம் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம முதல் படை வீடா, இது முதல் படை வீடு இல்லை, இருந்தாலும் முதல்ல நம்ம வந்திருக்கிற இடம் திருத்தணி வந்திருக்கோம். சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த பயணத்தை தொடருவோம். அது ஸ்டார்ட் ஆகும்போது எங்கே எப்படி போகிறோன்றதை சொல்கிறோம். யாரும் நீங்கள் எதுவும் பேச விருப்பப்படுறீங்களா? ஓம் முருகா, அரோகரா. நல்ல ஒரு தரிசனங்க திருத்தணி முருகர் கோயில். பெரிய லெவலில் கூட்டம் இல்லை. காலையில் ஒரு 5:30 கிளம்பணும் ஆவடியிலிருந்து. இப்போ வந்து ஒரு 7:30 ஆகுது. தரிசனமும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வேறு ஒரு கோயில் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கலான்னு. இங்கே பாருங்கள், எல்லா இடமும் திருத்தணி முருகர் கோயில். ஆட்டோக்காரங்களாங்கிட்ட கூட நல்ல சப்போர்ட் இருக்குங்க தளபதிக்கு. ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு தீர்த்தகிரி முருகர் கோயில்னு சொல்லிட்டு ஒன்று வேலூர் பக்கத்தில் இருக்குங்க. அந்த முருகர் கோயில் நல்ல நம்ம அந்த சேலம் பக்கத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோயில் மாதிரியே பெரிய ஸ்டாச்சு. மக்களே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி முருகர் கோயில். இது இப்போ தான் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நல்ல எவ்வளோ ஹைட்டு சிலை, 92 அடி சிலை கொண்ட முருகர் கோயில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலை தெரியும். வாங்க அப்படியே உள்ளே போவோம். நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிலை. இங்கே கிட்ட இருந்து பார்க்குறதுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்கிறார் முருகர். இது போக உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சிலை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கிணறு தோண்டும் போது கிடச்சதா சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பார்க்க வேண்டிய கோயில். நாங்கள் அறுபடை வீடு ட்ரிப்புன்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த கோயிலாம் நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும் அதை. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் முடிக்கணும். 3 டேஸ்க்குள்ளே அறுபடை வீடு முடிக்கணும். அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த கோயிலை டச் பண்ண முடியுமோ அந்தந்த கோயிலை டச் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் தான் நாங்கள் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கம்ப்ளீட் ஸ்கெடியூல் எங்ககிட்ட இருக்குது. நான் இப்போ வரப்போகிற வீடியோலலாம் வந்து நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், என்ன டேட்டில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணோன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே, எந்த ரூட்டில் நாங்கள் போனோம் எல்லாமே வந்து வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.